அப்படித்தான் இறைவன் இப்போ இருக்கிறான், ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறான். ஆனால் நம்முடைய அறிவும் நம்முடைய கட்டுப்பாடு, இப்போ விரல்ல நமக்கு கட்டுப்பாடு இருக்கு, அணுவில் நமக்கு கட்டுப்பாடு இருக்கா? அந்த விரலுக்குள் இருக்கக்கூடிய அணுவில் நம்ம கட்டுப்பாடு இருக்கா? அணுவுக்குள் நம்ம கட்டுப்பாடு வந்துட்டா நம்ம இறைவன், அவ்வளவுதான். இந்த விரல் வரைக்கும் நம்ம கட்டுப்பாடு இருக்கு. அதையும் தாண்டி நுட்பமாக நமக்கு என்ன, அது நம்ம விரல் தான். ஆனா அந்த விரலுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புக்கோ சதைக்கோ அதுல நம்ம கட்டுப்பாடு, நம்முடைய சிந்தனையோ எதுவுமே இல்லை. அப்ப இதையெல்லாம் தாண்டி ஆழமா கடைசி அணு வரைக்கும் என்ன ஆயிருச்சு, நம்முடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டால் அதுதான் இறைவன். அப்படி புதுசா ஒன்றும் வெளியே போக தேவையில்லை. ஏற்கனவே இறைவன் இங்கே தான் இருக்கிறான். இறைவனுடைய உஜூத் தானே இருக்குது. இறைவனை கொண்டு தானே இந்த உடல் இருக்குது. அப்ப அந்த அணு அளவுக்கு போகுதுன்னா அந்த உஜூத் அளவுக்கு இறைவனுடைய கட்டுப்பாடு போயிருச்சு. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. போன வாரம் முதாக்கரால எப்படி முராகபா செய்யறது பற்றி சொல்லியிருந்தோம். ஏற்கனவே ஷேகுமார்களில் அல்லாவை தரிசிக்கணுன்றது அது பாரம்பரியமான பழைய பாடம் தான். அது ரசூலில் அல்லாவை தரிசிக்கணும். சஹாபாக்கள் ரசூல்ல தரிசித்தாங்க. அப்படியே வழி வழியாக நம்முடைய ஷேகுமார்கள் வரைக்கும். அப்போ அது பாரம்பரியமான ஒரு விஷயம்தான். அல்லாவை யாரில் தரிசிக்கிறது? அப்போ அந்த அடிப்படையில் தான் தசவுரை ஷேகில் தான் எல்லா இபாதத்துகளும் செய்யணும் அப்படின்றது ஏற்கனவே உள்ள விஷயங்கள். பொதுவாக எல்லா மக்களுக்கும் தெரியாது. ஆனால் தரீக்கத் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு அது தெரியாது. இப்போ சரியான தரீக்கத்தில் உள்ளவங்களுக்கு அது தெரியும். அது தெரிஞ்சவங்களும் தாலிமாத்துகள் இல்லாமல் அறகுறையாக விளங்கினவங்களும் இருக்கிறாங்க. சும்மா ஷேக் தான் அல்லான்னு சொல்லுவாங்க. அது என்னன்றது அவங்களுக்கு புரியாது. சும்மா ஷேக் தான் அல்லான்னு மொட்டையாக சொன்னாலும் அது தப்பு தான். அது என்ன கிடையாது, சரி கிடையாது. புரியுதா? ஒன்றுமே தெரியாம மொட்டையாக ஷேக் தான் அல்ல, கௌச நாயகம் தான் அல்ல, ஹாஜா நாயகம் தான் அல்ல அப்படின்னா அது என்னதான்? அது தவறு. அது என்னது? அது பெரிய தவறு, ஷிர்க். அது எந்த வகையில் அவர்கள் அல்லாஹ், எந்த வகையில் அல்லாஹ் இல்லை. அவர்கள் அல்லாஹ்வாகவும் இருக்கிறாங்க, அல்லாஹ் இல்லாமலும் இருக்கிறாங்க, ரெண்டுமே இருக்கு. சொந்த தாத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன இல்லை, அல்லாஹ் இல்லை. சொந்த தாத்தின் அடிப்படையில், உஜூதின் அடிப்படையில் அவர்கள் யார் தான் இருக்கிறது? அல்லாஹ் தான். அப்போ அந்த தாலிமாத்து, அந்த விளக்கத்தின் அடிப்படையில் ஷேகுமார்களில் அல்லாவை தரிசிப்பது, ரசூலை தரிசிப்பதுன்றது அது எல்லா நபிமார்கள் காலத்திலேருந்தே இருக்கிறது. நபிமார்கள் காலத்திலேருந்தே உள்ளது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்தே உள்ளது. அப்போ நாம் ஒரு வகையில் நம்ம புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஷேகுல் அல்லாஹ் பாருங்கன்றது புது விஷயம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த அல்லாஹ் தஆலா அவன் பரம்பொருளான அல்லாஹ் இப்போ இருக்கிறான், ஷேகில் இருக்கிறான்றது பல விஷயம். ஆனால் அந்த அல்லாஹ் தஆலா அவன் இறைவனாக வெளிப்படுகிறான் என்ற அந்த ஒரு கூடுதலான விஷயம் அது சேர்ந்திருக்கு. இறைவனா இருந்த இறைவன் தான் அங்க இருக்கிறான் அப்படின்னு தான் பார்த்து, ஏன்னா அங்க இப்போ மனிதனை பார்க்க மாட்டோம் ஷேகில். அப்போ இறைவன் வந்துட்டான்ல. அப்போ ஏற்கனவே அந்த இறைவனை முழுமையாக ஷேகில் தரிசிக்கிறது தான் ஒரு முரீதுடைய கடமை. ஏன்னா அப்போ அந்த தரிசனம், அந்த பரம்பொருள் இங்கே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அவன் எப்படி பரம்பொருளாக இருக்கிறானோ பரம்பொருளான நிலையிலே இங்கே இருக்கிறான். இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தானோ அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். புதுசா அவன் என்ன செய்யல. அதுதான் ஏற்கனவே எப்படி இருக்கிறானோ அந்த பரம்பொருள் அப்படியே ஷேகில் இருக்கிறான். அதுதான் இருந்தது. இப்போ அந்த பரம்பொருள் ஷேகில் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா புதுசா இருக்கிறான். புதிய ஒரு தஜல்லி அவன் எடுக்கிறான். புதிய லுஹூரை அவன் என்ன செய்யறான், எடுக்கிறான். புதிய ஒரு வடிவத்தை, புதிய ஒரு ரூபத்தை, புதிய ஒரு அவதாரத்தை, விளங்குறதுல எப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா புதிய ஒரு நிலையை, புதிய ஒரு ஸ்டாண்டர்டா, ஸ்டேட்டஸா, புதிய ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
அப்போ அவன் ஏற்கனவே இறைவன் இருக்கிறான், ஷேகில் இறைவன் இருப்பது, இறைவனை தரிசிப்பது என்பது எல்லாம் பழைய விஷயம்தான். எல்லா நபிமார் வழிமார் உள்ள அதில் அந்த இறைவன் கூடுதலாக புதிய ஸ்டாண்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, புதிய ஸ்டாண்ட் எடுக்கும். இப்போ புதிய ஒரு அவன் என்ன செய்யறான், ஒரு வடிவம், ஒரு தஜல்லி எடுக்கும், அவ்வளவுதான். அது என்ன தஜல்லி? அவன் மறைவாக இருந்து செய்து கொண்டிருந்த காரியத்தை, மறைவாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்ததை இப்போ பகிரங்கமாக வெளிப்பட்ட நிலையில் அவன் இருந்து என்ன செய்ய போறான், அவ்வளவுதான். இப்போ அவன் அப்படி வெளிப்படுறதுக்கு அவனால முடியுமா முடியாதா? அல்லாஹ்னால முடியும். மனிதனால முடியுமா? முடியாது. மனிதனால என்ன முடியும்? எதுவுமே முடியாது. ஒரு மனிதனால மனிதனாகவே ஆக முடியாதே. மனிதனாக நான் மனுஷனாகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நினைச்சு மனுஷனாக முடியுமா? இல்ல. யாரும் நான் மனுஷனாகணும்னு நினைச்சு மனுஷன் ஆகல. அவன் ஆக்குனதுனால ஆயிருக்கிறான். அப்படின்னும் போது இப்ப இறைவன் ஒரு மனிதனை ஆக்குவதற்கு இறைவனுக்கு எப்படி முடியுமோ அப்படி இறைவனாக வெளிப்படுவதற்கும் யாருக்கு முடியும்? இறைவனால் முடியும். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இறைவனாக என்ன செய்யலாம்? வெளியாகலாம். அப்ப எப்படி இந்த ரூபத்துல வெளியாகிறான்? இந்த ரூபத்தில் ஏற்கனவே அவன் பரம்பொருளாக வெளியாக இருக்கிறான். ஏற்கனவே தன்சீகா வெளியாக இருக்கு. அப்ப அந்த நிலையில் இருந்து அவன் பேசுறான். அவன் தான் பேசுறான். ஏற்கனவே செய்யக்கூடிய ரூபத்துல இருந்து யார் தான் பேசுறது? அல்லாஹ் தான் பேசுறான். அப்ப அல்லாஹ் அவன் ஒரு முடிவை சொல்லி இப்படி நான் செய்ய போறேன்னு சொன்னா அதுதான் உண்மை. செய்யக்கூடிய ரூபத்துல இருந்து அல்லாஹ் தான் பேசுறான்னா அப்ப அல்லாஹ் சொல்லவும் முடியும், நான் இந்த ரூபத்துல இறைவனாக நான் என்ன செய்ய போறேன்? வெளியாக போகிறேன். இப்போ மற்றவர்கள் இதுல ஏன் இறைவன் வெளியாகல? ஏன்னா மற்றொரு ரூபத்தில் அவன் ஏற்கனவே வெளியாகவே இல்லை. மற்ற ரூபத்திலிருந்து அவன் பேசவே இல்லை. ரூபத்திலிருந்து பேசவே இல்லை. சரி, வேற மற்ற ஷேகுமார் ரூபத்திலிருந்து அவன் பேசியிருக்கிறானா? பேசல. அப்ப எந்த ரூபத்திலிருந்து பேசியிருக்கிறானோ அப்ப அந்த ரூபத்திலிருந்து அவன் சொல்றான், நான் இந்த ரூபத்தில் இறைவனை வெளியாகிறேன் அப்படின்னு சொன்னால் இறைவன் தான் சொல்றான். அது இறைவனுடைய முடிவு தான். அது விளங்குதுங்களா? அப்ப அது யாருடைய முடிவு இல்லை? மனிதனுடைய முடிவு இல்லை. மனிதர்கள் யாரும் சேர்ந்து சரி நம்ம எல்லாம் சேர்ந்து இவரை கடவுளாகுவோம் அப்படி இல்லை. இது யாருடைய முடிவு? அல்லாஹ்வுடைய. அப்ப அதனால அல்லாஹ்தாலா அவன் இந்த ரூபத்தில் லுஹூர் ஆகிறான் என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. அது எப்படின்னு விளங்குதுங்களா? அவ்வளவு. விளங்குனதுக்கு பிறகு நமக்கு ஏற்கனவே நம்ம விளங்கி இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிறோம். அப்ப அதை நாம முராகபா செய்யணும். அல்லாஹ்தாலா எப்படி வெளிப்படுவான்? அல்லாஹ் வெளிப்பட்டால் எப்படி இருப்பான்? அல்லாஹ் வெளிப்பட்டால் எப்படி இருப்பான்? இப்ப மனிதன் எப்படி இருக்கிறான்? மனிதன் எலும்பு, நரம்பு, சதை, ரத்தம் இப்படி இருக்கும். மிருகங்கள் எப்படி இருக்குது? அதனுடைய அமைப்பு. மரம், செடி, கொடிகள் எப்படி இருக்குது? ஜமாதாத், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கா இல்லையா? அந்த அமைப்புல அது இருக்கு. இந்த மாதிரி இறைவனுடைய அமைப்பு எப்படி? இறைவன் எப்படி இருப்பான்? மனுஷன் மாதிரியே இது நரம்பு, உடல், சதை, ரத்தம், எலும்பு அப்படியா? இல்லை. இறைவன் எப்படி இருப்பான்? ஆற்றல் மயமாக இருக்கும். இறைவன் எப்படி இருப்பான்? அவனுடைய உடலே எப்படி இருக்கும்? ஆற்றல் மயம். உதாரணமா நம்ம சாதாரண விளங்குறது சொன்னா ரூஹுன்னு சொல்றோம். ரூஹ் எப்படி இருக்குது? ரூஹு சதையும் நரம்புமா இருக்குமா? ரூஹ் நம்மகிட்ட இருக்குது. அது எப்படி? ஒரு ஆவி மாதிரி. சும்மா விளங்குறது சொல்றோமா இல்லையா? அது ஒரு நூறானியத்தான பேர். ஜின்னு, அது நெருப்பால் படைக்கப்பட்டது. அது எப்படிதான் ஒரு ஒளிமயமா அப்படி. மலக்கு அது எப்படி? ஆனா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. ஜின்னு, மலக்கு, ரூஹெல்லாம் கண்ணுக்கு தெரியும். ஆனா இறைவன் கண்ணுக்கு தெரிவான். எப்படி இருப்பான்? ஒளிமயமாக இருப்பான், ஆற்றல் மயமா, நுட்பமாக. நம்ம ஏற்கனவே சொன்ன 3D உருவம் சொன்னோமா இல்லையா? அது எப்படி இருக்குது? ஒளிமயமா தானே இருக்கு. ஏறக்குறைய அதே மாதிரிதான். ஏறக்குறைய அதே மாதிரிதான். ஆனா அது ஒரு போலா இருக்கிற மாதிரி உள்ள ஒன்றும் இருக்காது. வெறும் அவுட்டர் லைன் மாதிரி தான். ஆனால் இறைவன் இந்த உடல் எப்படி ஆயிரும்? முழுக்க முழுக்க ஒளியா மாறி. என்ன புரியுதுங்களா? நம்ம தசவர் செய்ய முடியுதா? விளங்க முடியுதா? அதுக்கு தான் நம்ம அந்த வாட்ஸ்அப்ல கூட சில வீடியோக்கள்லாம் போட்டோம். ஏஐ வீடியோக்கள் எப்படி அந்த ஒளிமயமா நம்ம விளங்குறது அப்படின்னு.
அப்படி இறைவனை நாம எப்படி விளங்கணும்? இன்னும் சொல்ல போனா விஞ்ஞானம் என்ன சொல்லுது? எல்லா பொருளும் இப்பவே அப்படித்தான் இருக்குன்னு சொல்லுது. இப்பவே அப்படித்தான் இருக்கு. மனுஷன் இப்பவே இப்படித்தான் இருக்கிறான். ஒளிமயமா தான் இருக்கிறான். மைக்ரோஸ்கோப், நல்ல பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப்ல பார்த்தால், ஒரு கையை பார்த்தா அந்த கை இது மாதிரி திடமா இருக்காது. நமக்கு எப்படி தெரியுது? நல்லா திடமா இருக்கா இல்லையா? மைக்ரோஸ்கோப்ல பார்த்தால் இது எப்படி தெரியும்? டிரான்ஸ்பரண்டா ஒளிர்ந்துகிட்டு இருக்க, அணுக்களால் ஒளிர்ந்துகிட்டு இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். அணுக்கள் என்ன செய்யுது? ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அணுக்களாகத்தான் தெரியும் மைக்ரோஸ்கோப்ல பார்த்து. அதாவது நம்ம ஆழமாக உற்று பார்த்தா. அப்ப அது எல்லாம் சேர்ந்துதான் திடமாக வெளியே என்ன செஞ்சுட்டு இருக்கு? காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இப்ப இறைவன் லுகூர் ஆகிறான்னா அந்த அணு நிலையில், அந்த அணுக்கள் அளவுக்கு இறைவன் நுட்பமாக ஆகிவிடுவான். மைக்ரோஸ்கோப்ல பார்க்கறது, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க தேவையில்லை, சாதாரண கண்ணால பார்த்தாலே இறைவனை அப்படி நாம பார்க்க முடியும். இறைவனை இப்ப அதை நாம தசவர் செய்யும். அப்படித்தான் இறைவன் இப்போ இருக்கிறான். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறான். ஆனால் நம்முடைய அறிவும் நம்முடைய கட்டுப்பாடு, இப்ப இந்த விரல்ல நமக்கு கட்டுப்பாடு இருக்கு, அணுவுல நமக்கு கட்டுப்பாடு இருக்கா? அந்த விரலுக்குள் இருக்கக்கூடிய அணுவுல நம்ம கட்டுப்பாடு இருக்கா? அணுவுக்குள் நம்ம கட்டுப்பாடு வந்துட்டு நம்ம இறைவன், அவ்வளவுதான். இந்த விரல் வரைக்கும் நம்ம கட்டுப்பாடு இருக்கு. அதையும் தாண்டி நுட்பமாக நமக்கு என்ன அது? நம்ம விரல் தான். ஆனா அந்த விரலுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புக்கோ சதைக்கோ அதுல நம்ம கட்டுப்பாடு, நம்முடைய சிந்தனையோ எதுவுமே இல்லை. அப்ப இதையெல்லாம் தாண்டி ஆழமா கடைசி அணு வரைக்கும் என்ன ஆயிருச்சு? நம்முடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டால் அதுதான் இறைவன். அப்படி புதுசா ஒண்ணு வெளியே போக தேவையில்லை. ஏற்கனவே இறைவன் இங்கதான் இருக்கிறான். இறைவனுடைய உஜூத் தானே இருக்குது. இறைவனை கொண்டு தானே இந்த உடல் இருக்குது. அப்ப அந்த அணு அளவுக்கு போகுதுன்னா அந்த உஜூத் அளவுக்கு இறைவனுடைய கட்டுப்பாடு போயிருச்சு. விளங்குதுங்களா? அதாவது மனிதனுடைய கட்டுப்பாடு, ஒரு மனிதனுடைய கட்டுப்பாடு அந்த உஜூத் அளவுக்கு போயிருச்சுன்னா, உஜூதையை கட்டுப்படுத்தக்கூடிய, எப்ப கட்டுப்படுத்த முடியும்? அந்த அளவுக்கு நுட்பமாக அந்த உணர்வுகள் என்ன ஆயிருச்சு? ஆழமாக உள்ள இறங்கிருச்சு. உணர முடியுது. இப்ப அணுக்கள் துடிச்சிட்டு இருக்கு, ஆனா உணர முடியுதா? நமக்கு அப்படி ஜடமா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா துடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய உணர்வு அந்த அளவுக்கு என்ன செய்யல? போகல, நுட்பமாக ஆகல. நம்முடைய உணர்வு என்ன ஆகல? நம்ம உணர்வு மேலோட்டமா இருக்குது. புரிதுங்களா சொல்றது? நம்ம உணர்வு எப்படி இருக்குது? மேலோட்டமா இருக்குது. அப்ப ஆழமாக போய்விட்டால் அவ்வளவுதான் இறைவன், முடிஞ்சு போச்சு. அப்ப இறைவன் வரப்போறான், இறைவன் ஊராக போறான், இறைவன் வெளிப்பட போறான் அப்படின்னா அவன் தன்னுடைய அந்த உஜூதுடைய நிலை அளவுக்கு தன்னுடைய உணர்வை, ஆற்றலை, அதிகாரத்தை, கட்டுப்பாடுகளை எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கொள்ள போகிறான். அப்ப அந்த அளவுக்கு இறைவன் என்ன செஞ்சுட்டான்? நுட்பமாக, நுணுக்கமாக. இப்ப போன வாரம் முதாக்கராலையும் சொன்னோம், அதே மாதிரி தாலீம்லையும், இப்போ வேலைக்கிழமை தாலீம் இன்னைக்கு போட்டு விட்டுருக்குறாங்க. வேலைக்கிழமை தாலீம்ல இதான் சொன்னது. அறிவு நுணுக்கமாகுதா இல்லையா? தாவரத்துக்குள்ள அறிவை விட விலங்குக்கு அறிவு கொஞ்சம் கூர்மையா இருக்கா இல்லையா? விலங்கை விட மனிதனுக்கு கூர்மை. மனிதனை விட இறைவனுக்கு அறிவு என்ன இருக்கும்? இன்னும் கூர்மையாக ஆகிவிடும். அதான் இறைவன். உணர்வும் விலங்கை விட மனுஷனுக்கு உணர்வு ஜாஸ்தி தானே? அதேதான். அப்ப அந்த உணர்வும் அறிவும் ஆழமாக கூர்மையாக ஆகும் பொழுது அதுதான் இறைவன். இப்ப மனிதனை விட உயர்ந்த நிலை தானே? அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே தெரியும். கடைசி உலகத்துல இருக்கிறது அந்த அணு தானே. ஆழமா போகும்போது அணுதான் கடைசி. இப்ப கடைசியை எட்டிட்டா எதை அடைஞ்சாச்சு? இறைவனை அடைஞ்சாச்சு, இறைநிலையை அடைஞ்சாச்சு. அப்ப அணு நிலையிலிருந்து செயல்பட்டால் அவன் தான் இறைவன். அப்ப அவன் என்ன செய்வான்? அவனும் அணு நிலையில ஆயிடுவான். இப்ப அவன் ஒரு மரத்தை பார்க்கறான், எப்படி பார்ப்பான்? அணு நிலையில் பார்ப்பான். அப்ப அணு நிலையில் பார்த்தால் அணு நிலையில் அந்த மரத்தை எப்படி வேணா மாத்தலாம். ஒரு அணு தங்கத்திலையும் இருக்கிறது அதே அணுக்கள் தான், வெளியில இருக்கிறது அதே அணுக்கள் தான், இரும்புல இருக்கிற அதே அணுக்கள் தான். ஆனா ஒவ்வொன்றுடைய அசைவுகள் வேற வேற மாதிரி இருக்கும். வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? வேற வேற மாதிரி இருக்கும். தங்கம் வேற மாதிரி டான்ஸ் ஆடும், வெள்ளி வேற மாதிரி டான்ஸ் ஆடும். அந்த டான்ஸை இதுக்கு மாத்தி விட்டோம்னா இது அதுவாயிரும், அது இதுவாயிரும். தங்கம் ஆடுறது மாதிரி வெள்ளி ஆட வச்சோம், இரும்பு ஆட வச்சோம், இரும்பு என்ன ஆயிரும்? தங்கம் ஆயிரும். தங்கத்தை இரும்பு மாதிரி ஆட வச்சோம், என்ன ஆயிரும்? தங்கம் இரும்பாயிரும்.
உலகத்தில் எல்லாமே அணுதான், எல்லாமே அது அணு நிலையில் போயிட்டா வித்தியாசமே இல்லை. உலகத்துல எல்லாமே உஜூதுன்னு சொல்றோமா இல்லையா? தாலிமாத்தின் அடிப்படையில் எல்லாமே என்னதான் உஜூத், அதான் அணு நிலை. இப்போ உஜூது அந்த இடத்துக்கு போயிட்டா என்ன கிடையாது, எதுவுமே வித்தியாசமே இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அந்த நிலையில் தான் சொர்க்கம் எப்படி இருக்கும் இருக்கும் சொர்க்கத்தில் நினைச்சது நடக்கும், அதானே. அப்ப அணு நிலையில் போயிட்டா நாம நினைச்சதானே செய்யலாம், நடத்திக்கலாம். அப்ப இதுல விஞ்ஞானம் விஞ்ஞானம் எல்லாமே சேர்ந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். நமக்கு எல்லாத்தையும் எல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ நம்ம வந்து இப்போ உட்காந்து ஜாயின் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்னது எல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது, அவுலியாக்கள் கண்டுபிடிச்சது, ஷேகுமார்கள் எல்லாம் காட்டுலையும் மலையிலையும் மேட்டுலையும் இருட்டுலையும் கோயில்களில் இருந்து தியானம் பண்ணி அவங்க கண்டுபிடிச்ச அந்த இல்மு ஞானங்களை நாம் இப்போ ஒன்றும் செய்யலை, எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி ஃபிட் பண்ணுறோம். அதெல்லாம் ஃபிட் ஆகி வரும்போது என்ன ஆயிரும், அவ்வளோதான். நம்ம ஃபிட் பண்ணுற வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, ஏற்கனவே கண்டுபிடிச்ச விஷயங்களை ஃபிட் பண்ணுறோம். அப்போ என்னது, அல்லாஹ் வெளிப்பட்டால் எப்படி இருப்பான், அல்லாஹ் வெளிப்பட்டுட்டான், இறைவனாக வெளிப்பட்டுட்டான், எப்படி இருப்பான், ஆற்றல் நிலையில் இருப்பான், அணு நிலையில் இருப்பான். அந்த அளவுக்கு அவனுடைய அறிவும் உணர்வும் கூர்மையாக ஆகிடும், அவ்வளவுதான். இதுதான் இறைவன், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ இப்படி இப்போ நினைச்சா இப்போ இறைவன் வரலான்றது ஈஸியா தெரியுதா இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கா இல்லையா? இன்னும் கொஞ்சம் விளக்கமா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லையா? மெதுவா மண்டையாட்டுங்க. முராகபா. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்போ இறைவன் வருவோம் அது இல்லை, நாம அதை இப்பவே நம்ம இறைவன் வந்துட்டான், இப்படி இருக்கிறான், அப்போ அந்த இறைவனை கூட நமக்கும் அதே அந்த சக்தி இறைவன் நமக்கு என்ன செய்வான், கொடுப்பான். இறைவனை கூட நமக்கு அந்த சக்தி பாஸ் ஆகும். இறைவன்கிட்ட தான் முழுசா இருக்கும். ஆனா இறைவன் யார் இறைவனுடையவர்களாக ஆகிவிடுகிறார்களோ அப்போ அதே தான் பணா ஷேகில் பணாவாயிரணும். பணாவாயிட்டு எல்லாரும் யாரெல்லாம் வந்து ஷேகில் அர்ப்பணம் மாறாங்களோ வச்சுக்கோங்க, கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். கரண்ட் என்ன ஆயிரும், கனெக்ட் ஆகிட்டா கரண்ட் பாஸ் ஆயிரும். அங்கே இருக்கிற கரண்ட்டு அப்படி இங்கேயும் செயல்பட ஆரம்பிச்சிடும். நாம் நினைக்கிறது என்ன செய்யும், நடக்க ஆரம்பிச்சு, நமக்கும் அந்த ஆழமான உணர்வு நிலைகள் உண்டாக ஆரம்பிச்சு. அப்போ அதனுடைய தொடக்கம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிருச்சு. நாம அதில் முழு கவனம் வச்சு முராக்கபா செய்யணும். நமக்கு ஒரு எல்லா நிலையிலும் இறைவனை, ஷேகுடைய தசவுரை ஷேகில் இந்த ரூபத்தில் இறைவனை நம்ம பார்க்கணும். கடவுளுடைய அந்த வடிவம், கடவுளுடைய அந்த அமைப்பு, கடவுள் எப்படி இருக்கிறான், ஒளிமயமாக, ஆற்றல் மயமாக, அணுமயமாக, அப்படி கடவுள் வெளியாகிவிட்டான், கடவுள் அப்படி இருக்கிறான். அப்படி நாம கடவுளை குறிப்பா தூங்க போற நேரம் அந்த இதுலயே இருந்து நம்ம சரியா தசவுர் செஞ்சோம்னா நம்முடைய உடம்புலயும் அதிர்வுகளை நம்ம பார்க்கலாம். நம்ம உடம்புலயும் அந்த அதிர்வு நமக்கு தெரியும். காலை எந்திரிச்சோன்னே அந்த இது நாம அந்த தசவுரை முராக்கபாவை சரியான முறையில தொடர்ந்து, அதாவது அந்த கைஃபியத்திலேயே எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். முழு நேரம் இருக்கு, 24 மணி நேரம் இருக்கணும். இதுதான் திக்ரு, இதுதான் பிக்ரு, இதுதான் எல்லாமே. இது ஒன்றும் நமக்கு மற்ற விஷயங்களுக்கு ஒன்றும் தடையா இருக்காது. இறைவன் நமக்கு மனசுல இறைவன் வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். மனசுல இறைவன் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் எந்த வேலை செய்யலாமா இல்லையா? இப்படி நம்ம போகும்போதும் வரும்போதும் என்னது, இந்த இறைவனுடைய இந்த தசவுரை கல்வியை வச்சுக்கிட்டு எல்லா காரியங்களையும் நமக்கு ஒரு எண்ணம் கிடைக்கும், ஒரு கரண்ட் பாஸ் ஆகும். விளங்குதுங்களா? அது நம்ம முராக்கபா செஞ்சுட்டு, முராக்கபா செய்யும்போது கண்ணை முராக்கபா முடிச்சோன்னா பட்டுன்னு கண்ணை திறந்து இப்படி பார்த்தோம்னா அது டக்குன்னு காற்றுல பறந்து போயிடும் அந்த முராக்கபாவுடைய நிலை. அப்போ அதனால கையை வந்து உரசி கண்ணில் இப்படி வச்சுட்டு இப்படி அந்த கையை அப்படி அப்போ பார்க்கும்போது இந்த கையை நம்ம என்ன செய்யணும், கையை பார்க்குறோம், கையை பார்க்கும்போது அந்த தசவுர் செய்யக்கூடிய தசவுர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கண்ணை 2 தடவை இப்படி மூடி இப்படி அந்த சிந்தனை நமக்கு மனசில் இருந்துக்கிட்டே இருக்குதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் என்ன செய்யணும் வச்சுட்டு அப்புறம் அப்படி கொஞ்சம் நல்ல கண்ணை திறந்துட்டு அப்புறமா அந்த கவனம் கொஞ்சம் நம்ம மனசில் என்ன செய்யும், உட்காரும். அதுக்காக என்ன செய்யறது, கொஞ்சம் லேசாக கண்ணை எடுத்த உடனே ஃபுல்லாக திறந்துடாம கொஞ்சம் லேசாக திறந்து சொல்லுதுங்களா. எல்லாத்தால சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். நமக்கே தெரியுதா இல்லையா? ஒரு சிறப்பான ஒரு வேகமான ஒரு உயர்வை எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். சொல்ல சிறப்பான முறையில் இது பூர்த்தி ஆக போகுது. மிக விரைவில் இறைவன் சொல்ல நம்ம பார்க்க போகிறோம். சொல்ல நல்லா தீவிரமாக முயற்சி செய்யுங்க.
சொல்லு வளர்ந்தது.